தளபதி விஜய், அதுக்கப்புறம் அவரோட மனைவியான சங்கீதா, அதுக்கப்புறம் த்ரிஷா, இவங்க 3 பேருக்குள்ள பிரச்சனை தான் இப்ப தமிழ்நாட்டுக்கு முழுக்க போய்கிட்டு இருக்குது. அதுலயும் சங்கீதா, எனக்கு விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து வேணும், மியூச்சுவல் டைவர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனாலுமே விஜய் வந்து எனக்கு வந்து விவாகரத்து வந்து கொடுக்க மாட்டேக்காரு, என்ன வீட்டுக்குள்ளேயும் சேர்த்துக்க மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நடிகை கூட தொடர்புல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கி வந்து சென்னை குடும்ப நீதிமன்றத்துல வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த மனுவோட விசாரணை வர ஏப்ரல் 20ஆம் தேதி தான் வரவும் செய்ய போகுது. அதனால விஜய் வந்து விசாரணைக்கு நேர்ல வர சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா மறுபடியும் சங்கீதா 2வது பெட்டிஷன் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது நீலாங்கிற வீட்டுல தான் 26 வருஷமா விஜய் கூட வாழ்ந்திருக்கிறேன், இப்ப அந்த வீட்டுல வாழ்றதுக்கான ரைட்ஸை வந்து விஜய் வந்து கொடுக்க மாட்டேக்காரு, நான் வந்து பிரிட்டிஷ சேர்ந்த சிட்டிசன் அப்படிங்கறதுனால வந்து எனக்கு இந்தியாவில வாழ்றதுக்காக அந்த ஒரு வீடு மட்டும் தான் இருக்குது, ஆனா விஜய் வந்து அந்த வீட்டுல வாழ விட மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா த்ரிஷா கூட சேர்ந்து திருமண விழாவுக்கு வந்து விஜய் கலந்துகிட்டது தான் மிகப்பெரிய பிரச்சனையை மாறவும் செஞ்சிருச்சு. இவ்வளவு நாளா சினிமா துறையில வந்து எல்லாருமே அமைதியா இருக்கவும் செஞ்சாங்க. ரசிகர்களும் சரி, தொண்டர்கள் மட்டும்தான் அந்த விஜய்க்கு ஆதரவாகவும் சில பேர் எதிராகவும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ள எல்லாருமே பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனி வந்து விஜய் அவர்களை வந்து இந்த விஷயத்தை பண்ணாம இருந்திருக்கலாம், யாரு பழிவாங்க வந்து விஜய் த்ரிஷா இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே பேசவும் செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து பார்த்திபன் வந்து ஓப்பனா ஒண்ணு பேசியிருந்தாரு. அதாவது அவார்டு வாங்கும்போது த்ரிஷாவோட போட்டோவை ஸ்கிரீன்ல போட்டு இவங்களுக்கு வந்து ஒரு கவிதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுவும் எந்த போட்டோன்னு பார்த்தோம்னா ரீசெண்டா விஜய் கூட வெட்டிங்ல கலந்துகிட்டதுக்கு பிறகு த்ரிஷா போஸ்ட் பண்ண அதே கோல்டன் கலர் சாரீஸ்ல இருக்கிற பிக்சர் தான் ஷேர் பண்ணி கவிதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது குந்த வைங்க, அதாவது குந்தவைய வெளியே வராம கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே குந்த வைக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது அவர் எதை மீன் பண்ணி அவர் சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, த்ரிஷா வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாம், வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராம தான் நிறைய பிரச்சனை வராம இருக்கும் அப்படிங்கிற மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பார் போல. இப்படி இருக்கும்போது தான் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, மகளிர் தினத்தை முன்னிட்டு என்னை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு, எனக்காக நீங்க எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஃபேன்ஸ் கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்கவும் செஞ்சாரு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஜயையும் த்ரிஷாவையும் விமர்சிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து நெருங்கிட்டே இருக்குது. இது வந்து அவருக்கு மைனஸா போகுமா இல்லைன்னா வாக்குகள் வந்து சரியுமா அப்படிங்கறது வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கவும் செய்யணும்.